நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லை பாதுகாப்பு படையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லை பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள 3588 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்ப பதிவு 26ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கு. இந்த பணியிடங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, இதற்கான தகுதிகள் என்னங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்எஃப் எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையில இந்திய அரசின் மத்திய காவல் ஆயுதப்படைகள்ல ஒன்று. உள்துறை அமைச்சகத்தின் கீழே இந்த படைப்பிரிவு வந்து வருது. நாட்டில் எல்லையோரங்களை பாதுகாக்கும் பணியில இந்த எல்லை பாதுகாப்பு படை வந்து ஈடுபட்டு வருது. இந்த படைப்பிரிவுல முக்கிய பணி வந்து எல்லை ஊடுருவலை தடுப்பதும் எல்லையை பாதுகாப்பதும் தான். எல்லை பாதுகாப்பு படையில நல்ல சம்பளத்தோட சலுகைகளோட நாட்டுக்கு வந்து சேவையாற்றவும் முடியும் என்பதால எல்லை பாதுகாப்பு படையில சேருவதற்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து முயன்றுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் எல்லை பாதுகாப்பு படையில காலியாக உள்ள 3588 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, தையல்காரர், தச்சர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், குக்கு, தூய்மை பணியாளர், பம்பு ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவு பணிகளில் கான்ஸ்டபிள் பணியிடங்கள் நிரப்பப்படுது. மொத்தம் 3588 காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த அளவில் துறை சார்ந்த பிரிவில் ஐடிஐ முடிச்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். பிளம்பர் பணிக்கு ஐடி பிரிவில் சம்பந்தப்பட்ட பிரிவை எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஓராண்டு பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த அளவில் 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் வயது உச்சவரம்பில் 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமா வந்து வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு மத்திய அரசின் ஊதிய கமிஷன் லெவல் 3 படி 21,700 முதல் 69,100 வரை சம்பளமாக வந்து வழங்கப்படுது. இந்த பணியிடங்களுக்கான தேர்வு முறையை பொறுத்த அளவில் எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, திறன் தேர்வு ஆகியவை அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தகுதியும் ஆர்வமும் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக வந்து விண்ணப்பிக்கலாம். பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவினருக்கு கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. பிற விண்ணப்பதாரர்கள் 147 ரூபா கட்டணம் வந்து கட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் வழியிலே தான் வந்து கட்டணம் செலுத்த முடியும். அதே போல் ஆன்லைன் வழியிலே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதற்கான வெப்சைட்டு rect.bsf.government.in. இந்த வெப்சைட்டில் 25/8/2025 அப்ளை பண்ணிக்கணும். வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.